இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 19வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஆகஸ்ட் 11 அப்படி என்று சொன்னாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக நான் கருதுகிறேன். காரணம், 2020 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கொரோனா காலகட்டங்களில் தான் முதலாக நம்ம இந்த இன்றைய மன்னா என்கிற இல்லந்தோறும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு சின்ன பணியை நம்ம ஆரம்பித்தோம். அன்புமிக்கவர்களே, அந்த பணி ஆரம்பித்து இன்றோடு 4 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. புதிதாக 5வது ஆண்டில் நம்ம காலெடுத்து வைக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த 4 ஆண்டுகளும் என்னோடு உடனிருந்து என்னை வழிநடத்தி இந்த சிறிய செயலை ஆசிர்வதித்து பலுகி பெருகி இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய பிரசன்னம் இந்த 4 ஆண்டுகளும் என்னோடு உடனிருந்த ஒரு காரணத்தினால தான் இந்த 4 ஆண்டுகளும் ஒரு நாள் கூட நம்ம இன்றைய மன்னாவை வழங்காமல் அல்லது இன்றைய மன்னா தடைபட்டதாக எனக்கு நினைவில்லை. 4 ஆண்டுகளும் முழுவதுமாக இறை வார்த்தையை உலகம் முழுவதும் இல்லந்தோறும் கொண்டு சென்ற இந்த மாபெரும் பணியை வழிநடத்திய இறைவனுக்கு நான் கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். 2வது, இந்த இறை வார்த்தையை ஏற்று மற்றவர்களோடு பகிர்ந்து என்னுடைய இந்த இறை வார்த்தை பணியில் தோள் கொடுக்கிற இன்றைய மன்னா உறவுகள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகளை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது, தொடர்ந்து 4 ஆண்டுகளாய் என்னோடு தொடர்ந்து பயணித்து வருகிற திரு ஜஸ்டின் அமல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எல்லாம் பொறுப்பு இல்லாமல் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புலம்புவதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இளைஞன் 4 ஆண்டுகளாக என்னோடு பயணித்து ஒரு நாள் கூட தவறாமல் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் இன்றைய மன்னாவினுடைய அனைத்து பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு மட்டுமே. காரணம், இந்த எளியவனையும் தேர்ந்தெடுத்து இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார். தொடர்ந்து என்னோடு பயணிக்க இறை வார்த்தை பணியில் தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் எல்லாமே வானி நின்று இறங்கி வந்த உணவு நானே அப்படி என்று விண்ணக உணவாகிய இயேசுவை பற்றி தான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா பாகாலினுடைய போலி இறைவாக்கினர்களை கொன்று குவித்த பிறகு ஒரு குற்ற உணர்வோடு அவர் ஓடி ஒளிகிற ஒரு நிகழ்வைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தவறு செய்வதாக உணர்ந்து ஓடி ஒளிந்து நான் பாவி, நான் நல்லவன் அல்ல, என்னுடைய மூதாதையர்களை விட நான் கெட்டவன் தான் அப்படி என்று கடவுள் திருமுன்னிலையிலிருந்து ஓடி ஒளிய விரும்புகிற இறைவாக்கினர் எலியாவுக்கு இருப்பிடம் கொடுத்து உணவளித்து அவரை பாதுகாத்து வழிநடத்தி கடவுளுடைய மலைக்கு வழிநடத்துகிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம முதல் வாசகமாக இன்றைக்கி பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானி நின்று இறங்கி வந்த உணவு நானே என்று அவர் சொல்லுவதை கேட்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவன் எப்படி தன்னை வானி நின்று இறங்கி வந்த உணவு என்று சொல்லலாம் என்று இயேசுவுக்கு எதிராக முணுமுணுத்து அவருடைய பிறப்பு, அவருடைய உறவினர்கள் மற்றும் அவர் வந்த இடம் இவற்றையெல்லாம் குறித்து முணுமுணுத்ததைத்தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகமாக பார்க்கிறோம். அந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் யோவான் நற்செய்தியில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற 7 நானே நானே என்று சொல்லுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கூற்றுகள், அதில் ஒன்றாகிய விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று சொன்ன இந்த வாழ்வு தரும் வார்த்தைகளையும் இயேசு தான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு என்கிற கூற்றையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண் ஒருவர் இயேசு எப்படி உணவாக இருக்க முடியும்,
அல்லது இயேசுவினுடைய குருதியை எப்படி நாம் குடிக்க முடியும் அப்படின்று மனிதர்களுடைய பார்வையில் இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்று ரொம்ப நாள் குழப்பத்தில் இருந்தாராம். ஒவ்வொரு முறையும் நற்கருணையை வாங்குகிற பொழுதெல்லாம் ஒரு சந்தேகத்தோடே வாங்கி கொண்டு இருந்தாராம். அன்புமிக்கவர்களே, ஒரு நாள் அவர் ஒரு விபத்தில் அடிபட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு தான் இரத்த குறைபாடு அதிகமாக இருந்த ஒரு காரணத்தினால் மற்றவர்களிடமிருந்து இரத்தம் பெற்று இவர்களுக்கு செலுத்திய பிறகு தான் இவர் மறுபடியும் சகஜ நிலைக்கு வந்ததாகவும் அப்பொழுது தான் இவருக்கு ஒரு உண்மை புரிந்திருக்கிறது. சாதாரண என்னை போன்ற ஒரு மனிதனுடைய இரத்தம் எனக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறது என்றால், மறுபடியும் உடல் நலத்தை கொடுத்திருக்கிறது என்றால், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வானக உணவு இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் நிச்சயமாக எனக்கு வாழ்வளிக்கக்கூடியது, நிலை வாழ்வை தரக்கூடியது என்பதை அன்றுதான் புரிந்து கொண்டாராம். அன்புமிக்கவர்களே, இந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வானக உணவாகிய நிலை வாழ்வை தரக்கூடிய உணவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ளவும், உணர்ந்து கொள்ளவும், தகுதியோடு உட்கொள்ளவும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்திருந்தாலும் நம்முடைய மனதில் இன்னும் இந்த சந்தேகம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் குருவானவர் கிறிஸ்துவின் திரு உடல் அல்லது கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தம் அப்படின்று நமக்கு கொடுக்கிற பொழுது உண்மையான விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறோமா? இந்த இயேசுவனுடைய திரு உடல் திரு இரத்தம் என்னுடைய ஆன்மாவையும் என்னுடைய உடலையும் காக்க வல்லது அப்படி என்று உண்மையாகவே விசுவசிக்கின்றோமா? உண்மையாகவே அதை உணர்ந்து கொள்கிறோமா என்கிற ஒரு கேள்விக்கு விடையளிக்கவும் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றில் பல நூற்றாண்டுகளில் உண்மையிலே இந்த நற்கருணையில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடும் சதையோடும் பிரசன்னமாக இருக்கிறார் அப்படி என்கிற உண்மையை பல்வேறு காலகட்டங்களில் திருச்சபையினுடைய வரலாற்றில் நம்ம அறிந்திருக்கிறோம். பல்வேறு புதுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றும் பல புதுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. சமீபத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பள்ளி மாணவிக்கு இந்த நற்கருணையினுடைய புதுமை நடந்திருக்கிறது அப்படி என்று சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடும் சதையோடும் நற்கருணையில் பிரசன்னமாக இருப்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் விசுவசிக்க மறுக்கிற நம்மால் தான் நம்முடைய இந்த ஊன கண்களால் இயேசுவினுடைய அந்த தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய வரலாற்றில் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த தெய்வீக பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பதுவை அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் நற்கருணையின் மீது கொண்டிருந்த பக்தி விசுவாசத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சமீபத்தில் நாம் கொண்டாடிய ஆர்ஸ் நகரத்தினுடைய புனித ஜான் மரிய வியானி அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு காலகட்டங்களில் இந்த நற்கருணை புதுமை, நற்கருணை மீது அவருக்கு இருந்த விசுவாச நம்பிக்கை பற்றி பல நேரங்களில் நம்ம வாசிக்கிறோம். வெறும் நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்த பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வாசித்திருக்கிறோம். இதையெல்லாம் நான் சொல்வதற்கான காரணம், பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூல் 33வது அதிகாரம், யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் இரண்டிலுமே இறைவனுடைய பிரசன்னம் எந்நாளும் நம்மோடு இருப்பதாக நம்ம உணர்கிறோம். இறைவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதால் தான் வேற்று இனத்து மக்களை விட நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம் அல்லவா அப்படி என்று விடுதலை பயண நூலில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் நற்கருணையில் வீற்றிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் நமக்காக உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் திருப்பலியில் அன்றாடம் பங்கெடுப்பதற்கு முயற்சி செய்வோம். திருப்பலியில் இறைவன் உண்மையாகவே பலியிடப்படுகிறார் என்கிற விசுவாசத்தோடு பங்கு பெறுவோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு செல்லுகிற நேரத்தில் இறைவன் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் என்று தாழ்வணிந்து நம்முடைய ஆராதனையை இறைவனுக்கு செலுத்த நம்ம முயற்சி செய்வோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நற்கருணை பக்தியை ஊட்டி வளர்ப்பதற்காக தினமும் அவர்களை திருப்பலிக்கு அழைத்து வருதல் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அவர்களை திருப்பலிக்கு அழைத்து வருதல், நற்கருணை ஆராதனை கொண்டாட்டங்களில் பங்கு பெறச் செய்தல், இவற்றின் மூலமாக இயேசு உண்மையாகவே வாழுகிறார், என்னை வாழ்விக்கிறார் என்பதை உணர்ந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகிற நிலை வாழ்வு தருகிற உணவு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து நற்கருணையை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு உட்கொள்வோம். நிலை வாழ்வை நமக்காக பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.